இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நேற்று தினத்தில் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது புஸ்தகத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை எழுதியவர் பரிசுத்த பவுல். காலம் கிறிஸ்துவுக்கு பின் 67 கிறிஸ்துவுக்கு பின் 67 இருந்து கிட்டத்தட்ட 69 இடைப்பட்ட காலத்தில் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள். இதில் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. 83 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க பதம் அல்ல கிரேக்க வார்த்தை ஃபெரோஸ் தீமோத்தேயான் ஃபீட்டா. ஃபெரோஸ் தீமோத்தேயான் ஃபீட்டா இதுதான் இதனுடைய கிரேக்க பதம். இங்கே இளைஞனாயிருக்கிற தீமோத்தேயு அவருக்கு தான் இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் அவர் மிக முக்கியமாக இந்த 2ஆம் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் மிக முக்கியமாக அவர் ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, சத்தியத்தை காத்துக்கொள் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் நீங்க வந்தீங்கன்னா அதனுடைய 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களில் எல்லாவற்றிலும் எழுதும் பொழுது கிருபையும் சமாதானமும் என்கிற காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். சொல்லிட்டு 3ஆவது வசனத்தில் சொல்றார் பாருங்க, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினாலே நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம், உன்னில் உள்ள மாயம் அற்ற விசுவாசம், கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம். 5ஆம் வசனத்துல தான் சொல்றது பெரிய பியூட்டி பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அயனீக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அயனீக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். இங்கே விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசத்தினாலே சத்தியத்தை காத்துக்கொள்ளுகிறதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவக மெழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு
ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின் படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். இங்க தண்டுல சேவகம் பண்ணுகிற ஒருவன், தண்டுல சேவகம் பண்ணுகிற ஒருவன் அப்படின்னா, அந்த காலத்துல நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா சீரியாவின் தண்டுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆர்மி, இராணுவத்திலே பணியாற்றுகிற ஒருவன், அவன் தன்னை சேவகம் எழுதி கொண்ட ஒருவன். அதாவது அவனுக்கு யாருக்கு கீழே பணியாற்றுகிறானோ அவனுக்கு ஏற்றவனாய் இருப்பான். அவனுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக மற்ற எந்த அலுவலர்களும் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் கரெக்டா இருப்பான். நமக்கு சேவகம் எழுதி கொண்டவர் யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் உறுதியா இருக்கிறோமா? நம்முடைய எதிரி பிசாசு, அவனை எதிர்க்கும்படியாக, அவனோடு கூட போராடும்படியாக நம்முடைய முன் தண்டிலே செல்லுகிற அந்த கிறிஸ்துவுக்கு பின்பதாக நாம் சேவகம் எழுதி கொண்ட அந்த கிறிஸ்துவுக்கு பின்பதாக நாம் செல்லும்படியாக அந்த தண்டிலே செல்லுகிறோமா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி தனக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய அன்பில் நிலத்திற்கும்படி ஆண்டவரே உமக்கேற்ற சாட்சிகளாக வாழும்படி உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை